அப்போ வணக்கம் அக்கா. நம்மளால குறை நாள் கொண்டு வீடியோ போட முடியல. நேத்து அதனால தான் உயிரோட தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அடையாளமா ஒரு வீடியோ போட்டேன். கமெண்ட் பாக்ஸ்லலாம் வந்து கமெண்ட் இல்ல இன்பாக்ஸ்ல வர வந்து டெக்ஸ்ட் பண்றாங்க. என் மக்களே உயிரோட தான் இருக்குதுயான்னு. மக்கா எல்லாம் நலமா இருக்கேன். கண்டிஷனிங்கா இனிமேல் வீடியோ போட ட்ரை பண்றேன். ஓகே. வேலைக்கு போயிட்டு வந்து நைட் எடிட் பண்றதுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. அதான் பிரச்சனை. சரி ஓகே. எனிவே கம்மிங் பேக் டு டாபிக். நேத்து அப்படியே ஹெட்ஃபோன்ஸ் செட்டில் பண்ணிட்டு அப்படியே ஒரு தெருவா போய் ரூம் தேடினேன். சரி ஓகே. ஏன்னா இப்போ நான் இருக்கிறது ஒரு சின்ன ஒரு குருவி கூடு. அதனால சின்ன ஒரு நெஸ்ட் மாதிரி தேடலாம் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு ரூம் தேடினேன் தெருவா. எவனோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் தான்ப்பா ரூம் அப்படின்றாங்க. அதுக்கு நான் போய் கல்யாணமாக பண்ணிட்டு வர முடியும். சரி ஓகே வேறு வழி இல்லை. சரி அப்படியே ரூமுக்கு போயிடும் சொல்லிட்டு ரூமுக்கு வந்தேன். ரூமுக்கு வந்து இருக்க முடியல வைக்க. அதனால சரி ஓகே கொஞ்சம் பீச்சுக்கு போயிட்டுருன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி பீச் வந்தேன். பீச் உண்மையை சொல்கிறேன் நண்பர்களே, சென்னை வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு தான் வர பீச்சுக்கு வரேன். பீச்சுக்கு இன்னைக்கு தான் வெளியே வரேன். அண்ட் அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு ரிவ்யூ பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது என் மூஞ்சி கர்ண கொடூரமாக இருக்குன்ட்டு. ஸோ நாளைக்கு போய் முடி வெட்டணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டு பீச்சில் இடத்துல செட்டிங்காக ஒரு இடத்துல செட்டிங்கை போட்டு உட்காந்துட்டேன். அதான் உட்காந்துட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த ட்ரைபாடை எடுத்துகிட்டு வந்து மண்ணில் போட்டு புதைச்சி அதில் கேமரா வச்சு ஒரு டைம்லெஸ் போட்டேன். நான் பாட்டுக்கு டைம்லெஸ் போட்டு அப்படியே இயற்கையெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி குதிரை போகுது, பஞ்சு மிட்டாய் விற்கிறவன் போகிறான். நான் பாட்டுக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் அப்புறம் கொஞ்சம் கடலெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன். சரி ஓகே டைம் லேப்ஸ் என்ன லெவலில் இருக்குன்னு பார்த்தா ரெக்கார்ட் போட மறந்துட்டேன். அதே சமயத்தில் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு அங்கிள் நல்லா ஒரு ஐஃபோன் வச்சுட்டு 1 TB ஃபுல் ஆகுற வரைக்கும் நீ வீடியோ எடுக்கிறேன்டா அப்படிங்கிற கண்டிஷனில் ஃபுல்லாக விளாகிங்கே பண்ணிட்டு இருந்தாரு. வீடியோ எடுக்கிறாரு, தண்ணியில் போட்டு முக்குறாரு, குதிக்கிறாரு, அவர் பாட்டு ஜாலியாக இருக்காரு. ஆனால் வடக்கங்கிள் அதனால தான் போய் பேச்சு கொடுக்கல. அப்படியே எல்லாரையும் பீச் வரைக்கும் வந்திருக்கோம் அப்படிங்கிற காரணத்தினால காலை போய் தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு அலைகளை கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நம்ம பேரே மணலில் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே ஜூச்சுக்குன்னு ஜூட்டு விட்டேன். திரும்பி பார்த்தா ஈவினிங் டைம் வேறா எல்லாம் கப்பல்ஸ்லாம் நல்லா கடலை வளர்த்துட்டு இருந்தாங்க. நமக்கு எதுக்குப்பா அந்த வம்பு, கொஞ்சம் ஓரமாக வந்துடும் சொல்லிட்டு அப்படியே சில பல நொறுக்கு தீனிங்களை வாங்கி சாப்பிட்டு அப்படியே நைட்டு சாப்பாடு என் பீச் பக்கத்துலேயே ஒரு கடையில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு வந்து கேம் ஆடிட்டு இன்னைக்கான நாளை சடன் பண்ணிக்கிறேன். குட் நைட்.